வாய்ந்த பெரியோர்களே, காலையில் காடு சென்று மாலையிலே முன்பற்று தோளில் வைத்து வரும் விவசாய பெருங்குடி மக்களே, என் நாடகத்தை காண வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் வீர மிகுதில் ஆளப்பட்ட 9 கம்பளம் 18 தொட்டியத்தில் உயர்ந்த கம்பளமாக வழங்கப்பட்ட ராஜ கம்பளம் இனத்தை சேர்ந்த சாமியப்பழக்கர் அடியே வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆனால் எனது தெய்வமாகிய முத்தாளம்மாவுடைய அருள் பார்த்தீர்களா? எத்தனை நாட்கள் மழை பொழியாமல் இருந்தது. அதற்கு கும்பேரசம் என்று வைத்ததற்காக 2 நாட்கள் 3 நாட்கள் விடாத மழை இதற்கு முன்பு பெய்திருக்கிறதா? பேரவில்லை. லேச சோழை வரும், ஓடிப்போரும். இப்படி இந்த வடபகுதியிலே வீர மிகுதியில் ஆளப்பட்ட சாமியப்ப வாக்கியமா. எனது பெயர் சாமன, எனது மனைவியின் பெரிய சாமனாதேவி. நீர்வளம், நிலவளம், மரவளம் போன்றவற்றை சிறப்பான ஆட்சி செய்து வருகிறேன். அதிலிருந்து குறை தென்படவில்லை. கண்ணை கண்டாலும் கரை கொண்டு கூப்பி அனைத்து ஆலயங்களுக்கும் ஆறுகாலி பூஜை செய்து வருகிறேன். அதிலும் குறை தென்படவில்லை. மாதம் முன்மாறி வருகிறது, வருடம் வெண்மாறி வருகிறது. அதிலும் குறை தென்படவில்லை. சக்திகள் தவறாமல், கடவுள் தவறாமல், நீதி தவறாமல் இந்த கலியுகத்தில தெய்வத்தை கடைபிடித்து வாழ்ந்து வருகிறேன். எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்திருக்கலாம், எத்தனையோ மன்னர்கள் நீதி உழைத்திருக்கலாம். 9 கம்பளம் 18 தொட்டியத்தில் உயர்ந்த கம்பளம் வழங்கப்பட்ட ராஜ கம்பளம் இனத்தை சேர்ந்த சாமியப்பராய்க்கார் சொல் தவறாமல் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நீதி உழைக்க வேண்டும் என்று நீதியோடு நேர்மையோடு ஆட்சி செய்கின்ற மன்னர் சாமியப்பராய்க்காராகத்தான் இருக்க வேண்டும். இப்படி வருகின்ற மக்களுக்கு வாரி வாரி வழங்கி கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களாக வாழ்ந்து வருகிறேன். நீதியோடும் நேர்மையோடு வாழ்ந்து வருகிறேன். அது மட்டுமல்ல, காசியில் வாழும் கங்காதரனுக்கு அன்றாட ஆறுகால் பூஜை செய்துவேன். காசிராதா, கங்காதரா, காகேஸ்வரி, காகேஸ்வரி என்று சொல்லப்பட்ட இரு பெண் குழந்தை இருக்கின்றது. மூன்றாவது எனக்கு ஒரு வாரிசு ஆண்களை கொடு 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 என்று அன்றாட ஆறுகால் பூஜை செய்து வருகிறேன். என் குலக்கணவனாக சக்காதேவிக்கு அன்றாட ஆறுகால் பூஜை செய்து வருகிறேன். இப்படி கல்லை கண்டாலும் கரங்கொண்டு கூப்பி அனைத்து ஆலய பணிகள் செய்து வருகிறேன். எங்கே பார்த்தாலும் சாமியப்பராய்க்கார் வாழ்க 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 என்று மக்கள் என்னை போற்றப்படுகின்றார்கள். ஆனால் இப்பிறப்பிலே என காண்மகன் பிறப்பானா பிறக்க மாட்டானா என்று ஒன்றும் தெரியவில்லை. தில்லை, சிதம்பரம், அவகாசி, வடகாசி, தென்காசி ஆலயங்களுக்கெல்லாம் சென்று குழந்தை பிறக்கும் பிறக்கும் என்று காசியில் வாழும் கங்காதரனை அன்றாட வணங்கி வருகிறேன். அந்த கங்காதரனை வணங்கி வருகிறேன். கருணை கடலே காத்து
எனக்கோ மலரை செல்வத்தை கொடி காசினாதா கங்காதரா அகில உலகத்தை கட்டி காக்கும் ஆதியின் பரப்பொருள் எனக்கோ மலரை செல்வத்தை கொடு தெய்வமே மலர் செல்வத்தை கொடு இருந்தாலும் மந்திரி வர வைத்து நாடு நகரம் சீமை சிங்காதனம் எதிர்காலம் எப்படி சிறப்பாக இருக்கிறது தெரிவிக்க வேண்டும் அமைச்சரை என் அருகில் வருவாய் அமைச்சரை நாடு வாழ்க மக்கள் வாழ்க மன்னர் வாழ்க மன்னர் பிறந்தகே தாங்கலி பொற்பாதங்களுக்கு மந்திரியாரின் பணிவான வணக்கம் வாழ்க 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 சிறப்பாக வாழ்ந்திருப்பாய் அப்படி ஆகட்டும் மந்திரி அவர்களெல்லாம் கும்மாயம் அழைத்து விட்டு வர வேண்டும் சரி ஆகினால் இருவரும் உரையாடி கொண்டே இருப்போம் சரி மந்திரி கேட்ட மன்னர் மன்னர் கேட்ட ஒரு மந்திரி அரசருக்கேற்ற அமைச்சர் அரசருக்கேற்ற அமைச்சர் சிறப்பு மிக்காக ஆட்சி செய்து வருகின்றோம் அல்லவா நாம் ஆளக்கூடிய இந்த வீர மகேந்திரபட்டினம் சாம்ராஜ்யம் மிகவும் பக்தர்கள் மக்கள் நாம் சுபிட்சமாக வாழக்கூடிய நாடு நமது வீர மகேந்திரபட்டினம் அமைச்சரே அந்த மக்களுக்கு ஏற்ற மன்னர் சரி மன்னருக்கு ஏற்ற மந்திரி மந்திரி வரும்பொருளை எடுத்துரைப்பது மந்திரிக்கு அழகு என்று சொல்வார்கள் உண்மைதான் அமைச்சரே வரும்போது எந்த கட்சி வந்தீர் மன்னர் மன்னவா நகர் சோதனைக்கு சென்று வந்தேன் வருவதற்கு சற்று காலதாமதம் ஆகிவிட்டது இங்கே அரண்மனையில் வந்து பார்க்கிறேன் நாங்கள் எனக்கு முன்பதாக தர்பாருக்கு வந்து விட்டீர்கள் உண்மைதான் ஏராளமான கேள்விகளை கேளுங்கள் உண்மை தாராளமாக பதிலளிக்கின்றேன் நட்டால் முளைக்க வேண்டும் விட்டால் பறக்க வேண்டும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏராளமான கேள்விகளை வாகனமாக கேளுங்கள் சரி அமைச்சரே ஆனால் பாதம் மாறி பெய்கிறதா வருடம் ஒன்மாறி பெய்கிறதா அதில் குறை தென்படுகிறதா மன்னர் மன்னரா மாதம் 1 மழை யாருக்காக பெய்கிறது வேதம் தோறும் வேதிகளுக்காக ஒரு மழை கற்புக்கரசி என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் பெண்களுக்காக ஒரு மழை நாட்டை செங்கோல் ஆட்சி செய்கின்ற தாங்களை போன்ற மன்னர்களுக்காக ஒரு மழை இது பொழுது அப்பொழுது இப்பொழுது அரிசி வித்திடும் அந்தவருக்காக ஒரு மழை கற்புக்கு விளையாக போகும் விளைமார்களுக்காக ஒரு மழை ஆட்சியவே தமது ஆட்சியாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீர்களா அவர்களுக்காக ஒரு மழை மீது கொண்டிருக்கின்றது மாதம் 3 மழை நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்வார்கள் பார்த்தீர்களா அப்பேற்பட்ட மழை நாமும் வந்ததிலிருந்து பேசிட்டு தான் இருக்கு அதில் எந்த விதமான குறை என்பதே இல்லை மாதம் 3 மழை வருடம் ஒரு பெண்மாறி பொழுது மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறார்கள் அதில் குறை என்பதே இல்லை மன்னா அதில் குறை தென்படுவதையா அப்படி என்றால் சிவாலயம் பெருமாலயம் விசுவாலயம் என்று சொல்லப்பட்ட ஆலயங்களிலே 6 கால் பூஜை நடக்கிறதா அதிலும் எதை குறை தென்படுகிறதா உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் நமது ஊரில் இருக்கக்கூடிய சுமணிப்பட்டி ஸ்ரீ முத்தாள் அம்மன் அப்பேற்பட்ட ஆலயத்திலே 6 கால பூஜைகள் எதற்காக நடைபெறுகிறது வருடம் ஒரு முறை திருவிழா ஏன் எடுக்கின்றோம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்கின்றோம் உண்மைதான் காரணம் இருக்கின்றது மன்னா கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க கூடாது உண்மை காரணம் கோயில் இல்லாத ஊரிலே பேய்கள் தான் குடியிருக்குமா அதனால்தான் ஆலயம் அமைக்கின்றோம் அப்பேற்பட்ட ஆலயத்திலே அம்பாள் முத்தாளம்மனுடைய கண் விழுந்து பார்த்தால் மக்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று 100 ஆண்டு காலம் வாழ்வார்கள் என்பது ஐதீகம் அதனால்தான் வருடம் ஒரு முறை திருவிழா இருக்க வேண்டும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் ஒரு நாள் ஒன்றுக்கு 6 கால பூஜைகள் செய்ய வேண்டும் கும்பாபிஷேகம் முடிந்தவுடனே 48 தினங்கள் மண்டல அபிஷேகம் நடைபெறும் அந்த 48 தினங்கள் எதற்காக நடைபெறுகிறது தெரியுமா மன்னா குருகள் அமைச்சரே 9 நவக்கிரகங்கள் முதலிலே 12 ராசி 2வது 27 நட்சத்திரம் 3வது இந்த 9 12 27 இது மூன்றையும் கூட்டி பாருங்கள் 48 வரும் அம்பாள் இருக்கக்கூடிய ராசி ஒரு ராசி அது 12 ராசியிலே ஒரு ராசி அம்பாள் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் 27 நட்சத்திரத்திலே ஒரு நட்சத்திரம் அம்பாளுடைய கிரகம் நவக்கிரகம் அந்த நவக்கிரகத்திலே ஒன்று இதை மூன்றையும் கூட்டினால் 48 தினங்கள் வரும் ஆகையினால் தான் 48 நாள் அம்பாளுக்கு மண்டல அபிஷேகம் செய்து அம்பாளை உயிர்ப்பிக்கின்றோம் அப்பேற்பட்ட 48 தினங்கள் பூஜை செய்தால் கோயில் வளரும் குடி வளரும் மக்கள் உள்ளமெல்லாம் வளரும் என்று சொல்வார்கள் ஆலய வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகிறது அதில் குறை என்பதே இல்லை மன்னா அமைச்சர் தக்க நேரத்தில் அதிக யோசனை எடுத்து கூறிவிட்டீர்கள் சரி கூழ் குருடி
செவடி, மொண்டி இவர்களை கண்டாட உணவளிக்கின்றார்களா? அதிலும் இதை துறை நண்பர்கள் அமைச்சர். மன்னர் மன்னவா, தானத்திலே சிறந்த தானம் ஒரு மனிதனுக்கு நிதானம். அந்த நிதானம் இல்லை என்றால் அவன் மனிதனா அல்லது வேற என்று கூட மக்கள் எல்லாம் சொல்வார்கள். தாங்கள் தெரிவித்ததோ 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல். ஏழை எளிய மக்கள், கூன், குருடு, செவிடு, சப்பான் என்று சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தான தர்மங்களை வழங்க வேண்டும் என்று. ஆனால் நமது தமிழகத்திலே பாத யாத்திரை பக்தர்களும் ஆன்மீக அன்பர்களும் அதிகமாகிவிட்டார்கள். அவர்களுக்காக 3 மைலுக்கு ஒரு நட்சத்திரம், 1 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் ஒரே இடத்திலே நடப்பதுதான் சமபந்தி. அப்பேற்பட்ட சமபந்தி நடத்தினால்தான் அந்த கிராமத்திற்கு நல்லது. நாம் உண்ணக்கூடிய உணவு சாதாரண ஏழையிலிருந்து வேலைக்கு செல்ல முடியாத ஒரு குடவன் கூட அந்த உணவை சாப்பிட வேண்டும். அதற்கு பேர் தான் அன்னதானம், சமபந்தி என்று அன்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட அன்னதான வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகிறது. அதிலும் குறை என்பதே இல்லை மன்னா. அதில் குறை தப்படவில்லையா? அப்படி என்றால் விவசாய மக்களுக்கு உணவு தானம் கொடுக்கின்றார்களா? அதிலும் இதை குறை தப்பர்கள் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில், ஒழுங்காய் பாடுபடும் அயல் நாட்டில் உயரும் முன்னிலைமை அயல் நாட்டில் என்று அன்று சொன்னார்கள். அவர்களுக்கு வேண்டிய ஏற்கலப்பை, விதை நெற்கள், நவதானியங்களையும் அரண்மனையிலிருந்து வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறை என்பதே இல்லை முன்னா. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் சேற்றிலே கால் வைத்து உழைத்தால் தான் நாம் அனைவரும் சோற்றிலே கை வைக்க முடியும். உலகத்திலே இயந்திரத்தினால் எதை வேணும்னாலும் கண்டுபிடிக்கலாம். உண்ணக்கூடிய நெல்மணி, அரிசியை கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிக்க முடியுமா? நெல்ல கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிக்க முடியுமா? உண்மைதான், முடியாது. அதற்கு தேவை விவசாயிகள் தான். விவசாயிகள் கால் வைத்து உழைத்தால் தான் நம்மெல்லாம் சோறுக்குள்ள கை வைக்க முடியும். அவர்களுக்கு சேர வேண்டிய அனைத்து தானியங்களும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். அதிலும் குறை என்பதே இல்லை. 9 கம்பளம் 18 தொட்டியத்திலே உயர்ந்த கம்பளமாக வழங்கப்பட்ட ராஜகம்பளம் இனத்தை சேர்ந்த சாமியப்பாவுக்கு ஆட்சியிலே நீதி தவறாமல், கடமை தவறாமல், சத்தியம தவறாமல் தெய்வத்தை அந்த 6 பூஜை செய்து வருகின்ற மக்களுக்கு வாரி வழங்குகின்ற மன்னரை பற்றி வாரத்திற்கு ஒரு முறைதான் நீங்க நகரவலம் சொல்லுவீர்கள். உண்மைதான். அப்படி சொல்லுகின்ற இடத்தில் என்னை பற்றி நாட்டு மக்கள் என்ன வார்த்தை கூறுகிறார் என்று எழுத்து என்னிடத்தில் தாங்களால் அதை உரையாட முடியுமா? மன்னர் மன்னவா, ஆலய வழிபாட்டிலே குறையில்லை, அன்னதானத்திலே குறையில்லை, கல்வி சாலையிலே குறையில்லை, விவசாயத்திலே குறையில்லை. ஆனால் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேண்டும் அல்லவா? மன்னர் மன்னவா, தாங்கள் இப்பொழுது வீரமகேந்திர பட்டணத்தை 8வது மன்னராக ஆண்டு கொண்டிருக்கின்றீர்கள். தாங்களுக்கு முன்பதாக தாங்களுடைய தகப்பன், அதற்கு முன்பதாக தாங்களுடைய தாத்தன், அதற்கு முன்பதாக அவருடைய அப்பா, இப்படி தொண்டு பெற்று வாழ்ந்து வருகின்றோம். அப்படி பாரம்பரியமாக தாங்கள் ஆட்சி புரிந்து வருகிறீர்கள். ஆனால் செம்மணிப்பட்டியில் நம்முடைய வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு சிறு முத்தாலம்மனுடைய கருணையினால் தாங்களுக்கு முன்பதாகவே 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றார்கள். உண்மை. ஒன்று காளீஸ்வரி என்றும் ஒன்று நாகேஸ்வரி என்றும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் தாங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆண் குழந்தை இல்லையே என்று மக்கள் எல்லாம் குறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். மன்னா, நகர் சோதனைக்கு சென்ற இடத்திலே மன்னரை போல ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய மன்னருக்கா இந்த நிலை? எப்பொழுது யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வழங்குவாரே மன்னர். அவருக்கு 2 பெண் குழந்தையை கொடுத்த இறைவன் ஏன் ஆண் குழந்தையை கொடுக்கவில்லை என்று மக்கள் எல்லாம் ஸ்ரீ செம்மணிப்பட்டி முத்தாலம்மனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மன்னா, அமைச்சே, அதை நினைத்தாலே நெஞ்ச மாநிலம் சுக்கமாக வெடித்து போய்த்திருக்கிறது. இருந்தாலும் என் மனைவி சாமராஜி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். இப்பொழுது நிறைமாத கர்ப்பிணியா? அதுவும் குழந்தை பெறும் தருவாயில் அரவணைக்கு முன்பு நடமாடுவதை பார்த்தீர்களா? அங்கு சென்று என் மனைவி கான் குழந்தை பிறந்ததற்கான பார்த்துவது செய்தியை உரைக்க வேண்டும். சற்று அரவணையில் அமருங்கள் மன்னா. இப்பொழுது சென்று பிறந்திருக்கும் குழந்தை 3வது பிறக்கப் போகின்ற குழந்தை மகாராணியார் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றார்கள். அந்த செம்மணிப்பட்டி ஸ்ரீ முத்தாலம்மனுடைய கிருபையினாலே இப்பொழுதாவது ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று நானும் அம்பாளை வேண்டிக் கொண்டு அரண்மனை சென்று வருகிறேன். மன்னர் மன்னவா, குழந்தை பிறந்து விட்டது. இந்த செய்தியை மன்னனிடம் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். மன்னா, குழந்தை பிறந்து விட்டது. மன்னா, எனக்கு ஆண்மகன் பிறந்து விட்டாரா? மன்னா,
பிள்ளை பக்கிற இடத்துக்கு ஆம்பளையில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன குழந்தை பிறந்ததுங்கிறது தெரியல. சரி, குழந்தை வர இடத்துல எப்படி பிரசவம் பார்க்கறதுக்கு என்ன எப்படி விடுவாங்க? நானும் போய் பார்த்தேன். கிளவி விட மாட்டேங்கிற கதவை மூடிட்டேன். சரி, மீண்டும் சென்றுவா. கிளவிட்டியா? சென்றுவா. இப்ப உள்ள குமரிகள் கிளவி எவ்வளவு பரவாயில்ல. கிளவியிடம் கேட்டால் உண்மை பிறக்கும். நான் ஒண்ணுதான் குறை, கிளவிட்டு தான் போகாம இருந்தேன் என்று உண்மை பிறக்கும். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று பார்த்து நிதானமாக வர வேண்டும். உண்மைதான். அமைச்சரே, மன்னர் மன்னவா, அமைச்சரே, இறைவன் தாங்களை சோதனை செய்து விட்டான். எந்த காரணம்? தாங்களுக்கு 3ஆம் முறையும் அமைச்சரே, மன்னா, தாங்களுக்கு 3ஆவது முறையும் 3வது அமைச்சரே, மன்னா, தாங்களுக்கு 3ஆவது முறையும் கிண்டாங்கி 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 அமைச்சரே, மன்னா, தாங்களுக்கு 3ஆவது முறையும் சச்சடா சடச்சடா அமைச்சரே, படப்படா மன்னா, அமைச்சரே, தாங்களுக்கு 3ஆவது முறையும் சியா மெய்யா கியா. என்ன காரணம்? தங்களுடைய மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தாங்கள் அனுதினமும் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாதரும் தேவி ஜக்கம்மாளும் தாங்களை கைவிட்டு விட்டார்கள் மன்னா. 3ஆம் முறையில் பெண் குழந்தையே பிறந்து விட்டது மன்னா. பெண் குழந்தை பிறந்து காசிராதா, ஏதப்பா இந்த சோதனை செய்தாய்? வாடகை வங்கிகளை ஆராய்ச்சி வரிகட்டி ஆண்டு வந்த வீரமகத்தில் பட்டணவை 3வது எனக்கு அன்மகன் பிறப்பான் என்று அன்போடு ஆசையோடு வைத்துக் கொண்டிருந்தேன். காசியில் வாழும் கங்காதரா, சத்தியம் தவிர வேதனைக்கு நீ கொடுக்கின்ற பரிசு இதுதானா? கடவுளவரை வேதனைக்கு நீ கொடுக்கின்ற பரிசு இதுதானா? இந்த சண்டாளம் ஆப்பாதகம் சாமிய போராச்சாரோ அந்திய காலம் முடிந்தவர்கள் எனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பா, தலை சிறத்தி கொல்லி வைப்பானே என்று அன்போடு ஆசையோடு வைத்துக் கொண்டிருக்கிறேன். அத்தனையுமையும் கட்டிலி மன்னித்து விட்டாயே. சத்தியம் தவிர வேதனைக்கு நீ கொடுக்கின்ற பரிசு இதுதானா? கடவுளோட வேதனைக்கு நீ கொடுக்கின்ற பரிசு இதுதானா? கிளையில்லா மரத்தைப்புள் என்னை ஆக்கி விட்டீரப்பா. மன்னர் மன்னவா, சிறகடித்த பறவையை போல் என்னை ஆக்கி விட்டீரப்பா. மன்னர் மன்னவா, நீரில கிணத்தை போல் என்னை ஆக்கி விட்டீரப்பா. ஒரு ஆண்மகனை கொடுக்க கூடாதா? 9 கம்பளம் 18 தொட்டியத்திலே உயர்ந்த கம்பளம் வழங்கப்பட்ட கம்பளத்தை இடத்தை ஏதப்பா இப்படி பழிவாக்கம் என்று சோதிக்க வேண்டும். காசியில் வாழும் கங்காதரா, வாழ்நாள் முழுவதும் ஒன்றை நம்பி இருந்ததற்கு நீ கொடுத்த தண்டையா? தேவி சக்கம்மாளும் கைவிட்டு விட்டாள் மன்னா. அமைச்சரே, மன்னர் மன்னவா, என்னுடைய விதியை பார்த்தியா? மன்னா, என்னுடைய நிலையை பார்த்தீர்களா? என்ன செய்வது மன்னா? எனக்கு ஆண்மகன் பிறக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். கல்லை கண்டாலும் கடவுளாக பாவித்து உண்மைதான் சிவனே 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 என்று பூஜித்து வந்தீர்கள். அது மட்டுமா, அந்த தேவி சக்கம்மாளை தங்களுடைய குலதெய்வத்தை அன்றாடும் தேவி சக்கம்மா எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று அன்னதினமும் பூஜித்து வந்தீர்கள். ஆனால் அந்த காசி விஸ்வநாதரும் தேவி சக்கம்மாளும் நம்ம எல்லாம் அளவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவி சிமனிப்பட்டி சீர் முத்தாளம்மனும் தங்களுக்கு 3ஆவது ஆண் குழந்தை பிறக்காமல் பெண் குழந்தை பிறந்து விட்டது மன்னா. பெண் குழந்தை பிறந்து விட்டது. சரி அமைச்சரே, இருந்தாலும் பரவாயில்லை. தாங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் மன்னா. காரணம், இப்பொழுது நிறைந்த பௌர்ணமி கிழமையோ வெள்ளிக்கிழமை பிறந்திருப்பதோ 3ஆவது முறையாக பெண் குழந்தை. பெண் குழந்தை பிறந்தது சாதாரண விஷயம் இல்லை முன்னா. அலைமகள், கலைமகள், மலைமகள், இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய 30 தெய்வ குழந்தைகள் தாங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கின்றார்கள் மன்னா. அமைச்சரே, இன்னொரு விஷயம் இருக்கின்றது மன்னா. ஒரு ஆண்மகனுக்கும் பெண்ணுக்கும் ஆண்மகனே இல்லாமல் பெண் குழந்தையாக பிறந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்க்கும் தந்தைக்கும் அது பிறவி இல்லை என்று சொல்வார்கள். இது யாருக்கும் தெரியாத விஷயம். சரி அமைச்சரே, ஆண் குழந்தை பிறந்தால் வாழையடி வாழையாக அவர்கள் மீண்டும் பிறந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குடும்பத்திலே மறுபிறவியே இல்லை என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட மறுபிறவி இல்லாத மன்னா, ஏன் இந்த நாட்டை பெண் குழந்தைகள் ஆளக்கூடாதா? அன்று ஜான்சி ராணி அவர்கள் ஆளவில்லையா? ராணி மங்கம்மாள் அவர்கள் ஆளவில்லையா? அள்ளி மகாராணி அவர்கள் ஆளவில்லையா? அதே போல் இந்த 3 பெண் குழந்தைகளிலே
ஏதாவது ஒரு பெண் குழந்தை நாட்டை ஆளலாமே. சரி அமைச்சு, இந்த மூன்றாவது பிறந்திருக்கின்ற பெண் குழந்தைக்கு இந்த வீர மனிதர்கள் ஆளப்பட்ட எங்கு பார்த்தாலும் மாநிலம் தோற்றங்கள் அலங்கரிக்க வேண்டும். அலங்கரித்து 9 கம்பளம் 18 சத்தியத்தை உயர்ந்த கம்பளமாக வழங்கப்பட்ட ராஜ கம்பளம் இனத்தை சேர்ந்த சாமியப்பராச்சிருக்கும் சாமராதேவிக்கு 3வது பிறந்திருக்கின்ற பெண் குழந்தைக்கு பிறந்த நாள் விழாக்கான வருகிற மக்களுக்கு சாமியப்பராச்சர் எதை கேட்டாலும் தருகிறார் என்று பரிசாட்ட வேண்டும். அப்படியே அரவணைக்கு சென்று வருகிறார். அப்படியே ஆகட்டும். பார்த்தீர்களா, இறைவன் கொடுப்பதை மனிதனால் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை மனிதனால் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு காரணத்தினால் அவர் நினைத்தது வேறு, ஆனால் நடப்பது வேறு. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வும் நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வும் நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு மனிதன் நினைப்பதற்கு வாழ்வு நிலைக்கின்றது.
அறிவிப்பது வீர மகேந்திர பட்டத்தை சாம்ராஜ்யம் செய்யக்கூடிய மாமன்னர் சாமியப்ப நாயக்கருக்கு 3ஆம் முறை பெண்குழந்தை பிறந்திருப்பதால் யார் எதை கேட்டாலும் தாராளமாக திறந்தார்கள். அனைவரும் வந்து பட்டு செல்லலாம். இது மன்னருடைய உத்தரவு. எல்லாம் தேடி வந்திருக்கின்றேன். என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டும். ஏனென்றால் 6 மாதத்திற்கு பிறகு 6 மாதம் வியாபார விஷயமா சென்று விடுவேன். மறுபடியும் 6 மாதம் மறுபடியத்தில் இருப்பேன். வியாபாரத்தை சென்று திரும்பி 6 மாதம் போயிட்டு 6 மாதம் வந்துருவீங்க. ஆமா, அது வரைக்கும் வீட்டுல விட்டு போய் வீட்டுக்கிற அம்மாவா. ஆனா என்னுடைய மனைவி எப்பொழுதுமே என்னுடைய கண்ணீரில் என்று கொண்டுதான் இருப்பார். ஏனென்றால் நான் இல்லத்தை விட்டு வெளியூர் சென்று விட்டாலும் என்னுடைய கண்ணெதிரே எப்பொழுதுமே நின்று கொண்டுதான் இருப்பார். எப்படி வெளியே சென்றவங்க கண்ணு எதிரே எப்படி இருக்க முடியும்? ஏன் இல்லையப்பா, ஏனென்றால் எங்களுக்கும் குழந்தை இல்லையே. குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தைகளே இல்லை. குழந்தை இல்லை. ஆகையால் அவன் குழந்தையா நினைச்சு எனக்கு குழந்தையா நினைக்கிறீங்க உங்க மனைவிய. எனக்கு குழந்தையும் அவங்கதான், மனைவி அவங்கதான். புரியல. இல்ல உங்களுக்கு குழந்தையும் அவங்கதான், மனைவி அவங்கதான். அதுக்காக சொல்றேன். அப்படி குழந்தை மாதிரி என்னோட கண்ணெதிரில் இருப்பா. எப்படி கண்ணெதிரே தோன்றினான் கனிமுகத்தை காட்டினான் நேர்வழியை மாற்றினான் நேற்று வரையே மாற்றினான்.
அப்படி என்றால் இல்லம் சென்று பார்க்கும் பொழுது என்னுடைய மலையாகப்பட்டவன் எங்க சென்றார்? ஆலயம் சென்று தெய்வத்தை வணங்க சென்று விட்டார். ஏனென்றால் ஆலயம் தினம் தொழுவது சாலமும் நன்றென்று ஒரு விஷயம் இருக்கிறார். அதாவது ஆலயம் சென்று தரிசனம் செய்து வரலாம் என்று சென்றிருக்கின்றார். பார்ப்போம் சற்று நேரம். இல்ல மறுபடியும் சென்று பார்ப்போமா? நான் சென்று பார்க்கின்றேன். என்னுடைய மனைவி வந்தால் நான் ஒன்பதாக சொல்லுங்கள். கண்டிப்பா நான் அந்த சொல்றேன். எங்களுக்கு திருமணம் முடிந்து வெகு நாட்கள் ஆகியும் ஒரு குழந்தை செல்வம் கூட இல்லை. ஏன் என்று தெரியவில்லை. நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். இந்த கடவுள் ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறார் என்றும் சோதிக்கிறார் புரியவில்லை. ஒத்தையடி பாதையில புருஷனும் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு உசிறு வெத்தல போல் பாடுதம்மா Yeah.
பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசம் என்னும் நீரச்சே ஆசையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டுதம்மா பட்டாளம் குத்தமில்லே பாவம் வந்த பொண்ணு கண்ணே, நான் இல்லம் சென்று பார்க்கும்போது நீ ஆலயத்திற்கு சென்றிருப்பதாக சொன்னார்கள். ஆனால் ஆலயம் சென்று நானும் திறந்தோடும் அந்த தெய்வத்தை பூஜித்தான் வருகின்றேன். நீயும் அதுபோல்தான் வருகின்ற. ஆனால் உன்னை விட்டு பிரிந்து 6 மாத காலம் ஆகிவிட்டதல்லவா? இல்லையா? 6 மாதம் கழித்து இப்பொழுது வந்திருக்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய இதயத்திலே என்னது 6 மாசமாச்சு. கேவிட ஓடியும் தெரியும் தெரியும் சொன்னேன் அல்லவா? தூங்குடியா? ஆகவே உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கிறது தெரியுமா? சொல்கிறேன். குழந்தை இல்லைங்கிற வருத்தமே உங்களுக்கு கிடையாது. குழந்தை இல்லைங்கிற வருத்தம் இருக்கு. இருந்தாலும் 6 மாதம் கழித்து உன்னை பார்க்கும் பொழுது என்னுடைய மனது சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு அப்படி இல்லையே சுவாமி. உனக்கு இல்லை என்றால் என்னுடைய மனதில் என்னை பார்த்தால் எப்படியெல்லாம் இருக்கிறது பார்த்தாயா? ஆண்டு முதல் அரசு நபரை உங்களோடு என்று சொல்லுவார்கள். அம்மா, அந்த 16 செல்வத்திலே முதலிதான செல்வம் எது தெரியுமா?
அந்த மணலை செல்வம் ஒன்றுதானப்பா. பிள்ளை இல்லாதவன் பிட்டுக்கு செலவு சொல்லுவார். என்னை முன்னே விட்டு மக்கள் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் தெரியுமா? பிள்ளை இல்லா பாதி என்று பேசுவார்கள் பேசுவார்கள். பெரும்பான்மை மக்கள் எல்லாம் மாவாது என்றெல்லாம் இந்த ஆட்ட மக்கள் பேசுகிறார்கள். உன்னையுமே அப்படித்தான் பேசுவார்கள் நினைக்கின்றேன். ஏனென்றால் இதையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது, காதில் கேட்கும் பொழுது உயிரோடு இருக்க வேண்டுமா? அப்படித்தான் நினைக்கிறேன். வேகமா ஆகவே இனிமேல் இந்த மாநிலத்திலே, இந்த சமுதாயத்திலே, இந்த மக்களுக்கு இடத்திலே இனி நான் உயிரோடு வருவதா? கூடாது கண்ணே, கூடாது. இனிமேல் இந்த குழந்தை இல்லாதவர் இந்த ஊடகத்தில் வாழ்வதை விட தெரிவிப்பது என்னவென்றால், என்ன வெடியா வைக்கிறாங்க? தெரிவிப்பது என்னவென்றால், வீர மகேந்திர பட்டத்தை சாம்ராஜ்யம் செய்யக்கூடிய மாமன்னர் சாமியப்ப நாயக்கருக்கு 3வது முறையாக பெண் குழந்தை பிறந்திருக்கும் காரணத்தால் அரண்மனை வந்து அரசுமே உணவு உண்டு. பிறகு யார் எதை கேட்டாலும் இல்லை என்று கூறாமல் வாரி வாரி வழங்குகிறார்கள். அனைவரும் வந்து பெற்று செல்லலாம். ஐயா வணக்கம். ஐயா எங்க இருந்து வர்றீங்க? நான் அரண்மனையில இருந்து வர்றேங்க. எங்க இருந்து? அரண்மனையில இருந்து வர்றேன். சில பேர் சொல்லுவாங்க உள்ள இருந்து வரேன்னு. நான் ஒன்னும் கொலையெல்லாம் பண்ணல, ஜெயிலுக்கெல்லாம் போறேன். எந்த அரண்மனையில இருந்து வரீங்க? மன்னருக்கு 3ஆம் முறையாக குழந்தை பிறந்திருக்கிறது. எந்த மன்னருக்கு? அம்மாளுக்கு தான், வேற யாரும் இல்ல. ஓ, சாமியப்ப நாயக்கருக்கு. சாமியப்ப நாயக்கருக்கு 3ஆம் முறையாக பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. சரி. அரண்மனை வந்து யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தானமாக தருவதாக மன்னர் சொல்லியிருக்கின்றார். அப்படியா? தாங்களுக்கு ஏதாவது முன்பொருள் தேவைப்பட்டால் அரண்மனை வாருங்கள். மன்னரிடம் கேட்டால் உடனடியாக கொடுப்பார். எதை கேட்டாலும் தருவாரா? யார் எதை கேட்டாலும் தருவதாக சொல்லியிருக்கின்றார். அப்படி என்றால் நாங்கள் உடனே உங்களோட மனதை நாங்கள் பார்க்க வேண்டும். நான் அரண்மனையில் இருக்கின்றேன், தாங்களும் வாருங்கள். அங்கே வேண்டிய பொன்பொருளை பெற்று வாருங்கள். ஆகட்டும் ஐயா. தானம் செய்வோம் வாரி, தானம் செய்வோம் வாரி, அன்னதானம் அனைவரும் கடல் போல் திறந்து பொன்பொருளை பெற்றுச் செல்கிறார்கள். பார்த்தீர்களா? எங்கு பார்த்தால் அனைவரும் வந்து பெற்று சென்றாலும் கூட இருவர் 2 பேர்கள், இருவர் மட்டும் 2 பேர்கள். சரி, வந்தாலே வாய் என்று அழைப்பதை மன்னரை கழகு. தாங்களை கவனிப்போம். தாங்களை நேர்முகமாக காண வேண்டும். அவருக்கு வேண்டிய பெண்பொருள்களை தாங்கள் இருக்கிறதால் பெற வேண்டும் என்று உணவு கூட உண்ணாமல் நின்று கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி அழைத்து பார்க்கலாம். சிறப்பாக வாழ்ந்திருப்பேன் ஐயா. மன்னா, 9 கம்பளம் 18 தொட்டியத்திலே உயர்ந்த கம்பளமாக உழைக்கப்பட்ட ராஜகம்பள விவரத்தை சேர்ந்தவன் நான். சாமியப்பனுக்கும் சாமராஜனுக்கும் 3வது பிறந்திருக்கிற பெண் குழந்தைக்கு வருகதர மக்களுக்கு எதைக்கப்பன் தருகிறார் என்று பறைசப்ப சொன்னேன். கோடான மக்கள் வாங்கி சொல்லுகிறார்கள். நீங்கள் இருவர் மட்டும் மன்னரின் தகுதியில் பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்க காரணத்தை அறியலாமா? முதலில் நீங்கள் இருவர் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? மன்னா, தாங்கள்
நாட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய விஜயாபுரியில் நாங்கள் இருவரும் வாழ்ந்து வருகிறோம். என்னுடைய வயிறு முத்துமணிக்கும் செட்டியார், என்னுடைய மனைவி துளசி அம்மா. திரகமும் சென்று திரவிடம் தேடக்கூடிய செட்டியார் என்று கூறுகின்றீர்கள். உண்மை உண்மை. அப்படி என்றால் கூறுகிறேன் செட்டியாரை. ஏன் என்றால் எல்லோரும் தாளங்கரத்தை வாங்கி செல்கிறார்கள். நாங்கள் இருவர் மட்டும் தாங்களிடத்தில் நேரடியாக சில தான தர்மங்களை கேட்டு பெற்றுச் செல்லலாம் என்ற ஆவலோடு தாங்களை வந்திருக்கின்றோம். சரி, என்னுடைய அரவைக்கு வந்த காரணத்தால் தாங்கள் மனதை நான் பூர்த்தி செய்ய கூறுகிறேன். சொல்லுங்கள். மன்னா, தாங்கள் அரண்மனைக்கு வந்தவர்களை நன்கு உபசரித்து அமரச் செய்வீர்கள். உண்மைதான். அதற்காக வேண்டி தாங்களுடைய அன்புக்கும் மிகவும் தாழ்வணிந்து தாங்களுடைய பாசத்தை மிகவும் வெச்சுகிறேன். அப்படியா? ஏற்றுக்கொள்ளுவாயா செட்டியாரி? மன்னா, என்னிடத்தில் பொன்பொருள் ஏராளமாக இருக்கின்றது. தாங்கள் சொல்வதோ முத்து பவளம் வைடூரியம் புத்திராதமுடன் மரகணம் என்று சொல்லப்பட்ட எல்லா நவரத்தனங்களும் என்னிடத்தில் பொன்பொருள் ஏராளமாக இருக்கின்றது. ஆகவே இல்லாத சில ஏழை இருக்கு, அதை தானமாக தருங்களையா? அப்படியா? மன்னா, தாங்களுக்கு நூறுகள் இடத்தை சாசனம் செய்து தருகிறேன், பெற்று சிறப்பாக வாழ்வார் என்று கூறுகிறேன். ஏற்றுக்கொள்ளுவாயா? மன்னா, மண்ணும் மலை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? இல்லாத ஏழைகளுக்கு தருவாயாக சொல்கிறேன். அப்படியா? எதைக்கத்தான் என்னிடத்தில் இருக்கிறது இருக்கிறது என்று கூறுகின்றீர்கள். மன்னா, மன்னன் என்று பாராமல் பயப்படாமல் மறந்திருந்து கேட்டான். ஏராளமான பொன்பொருள் கொடுக்க முன்னின்றிருக்கின்றேன். பயப்படாமல் கேளுங்கள். இந்த சாமிய பழக்கர் கொடுப்பதற்கு முன்னின்றிருக்கின்றேன். இது என்ன சந்தேகம்? மன்னா, கூறுகள் நாடு நகரத்தை ஆள்வது தாங்களை போல் மன்னர்களுக்குத்தான் அதை சாலச் சிறந்தது. உண்மைதான். ஆகவே எனக்கு மண்ணும் மனைவும் பொண்ணும் பொருளும் நாடு நகரத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் ஐயா? பிறகு ஏனென்றால் தாங்களிடத்தில் தானமாக கேட்டு வருவதை சொல்கின்றேன். தாங்களுடைய குலக்கருவில் தேவி சக்கரவனுடைய சத்தியமாக அதை தருவதாக நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நான் இப்பொழுதே கேட்க தயாராகிறேன். சத்தியரை பயப்பட வேண்டாம். என் குலக்கடவுளாக சக்காதேவி மீது ஆணையத எதைக்கத்தான் தருகிறேன், எதைக்கத்தான் தருகிறேன். கேளுங்கள் சத்தியரை, கேளுங்கள். கேட்கின்றேன். ஏனென்றால் முன்பு காலீஸ்வரியில் 1202 பெண் குழந்தைகள் இருக்கிறார். 2 பெண் குழந்தை இருக்கிறது. இப்பொழுது 3வது பெண் குழந்தை. உண்மைதான். அந்த பெண் குழந்தை எனக்கு தானமாக
வர வேண்டும். இல்லை என்றால் தங்களுடைய காவடியில் வந்து மாற்றம். காசிநாதா, கங்காதரா, ஏனப்பா இந்த சேவனை செய்தாய்? மூன்றாவது பிறந்திருக்கின்ற பெண்கள் கொடி என்று கேட்கின்றார்கள். அப்படியே ஒரு கால் கொடுக்க மறுத்தால் இந்த கலியுகத்தில் கம்பளத்தால் சொல் வீடு பரிச்சொல்ல காராடி விடுவேன். என் உயிரே இருந்தால் சரி, என் நாடோ இருந்தால் சரி, என் சிறத்தில் வெட்டு தரையிட்டால் சரி, கலியுகம் இருக்கும் வரையில் கம்பளத்தை இனத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்கின்றேன் என்ற ஒன்றை கொடுத்துக் கொண்டிருப்பேன். செட்டியாரே, அவருக்கு சென்று குழந்தை எடுத்து வருகிறேன். ஏனென்றால் அந்த கம்பளத்தார்கள் சொன்ன சொல் தவறாவுகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை நிரூபித்து விட்டார். கண்ணே துளசி, மன்னர் குழந்தை எடுத்து வருவதாக அரவணை சென்றிருக்கின்றார். மன்னர் குழந்தையோடு வருவாரா அல்லது ஏதேனும் சொல்லுவாரா? ஏனென்றால் ஏவனுக்கு 7 குழந்தை கொடுத்தாலும் ஒரு குழந்தை கூட உயிருடன் தருவார்களா என்று ஒரு கொடுத்துருவாரு பயமாகிறேன். ஏதோ மன்னர் வந்து விட்டார். கட்டி கரும்போது என் கருவில்லா செல் கரும்பு முத்தேரவமணியை என் 30 கோடி திறமையது வாக்கால் பட்ட சொல்லுக்காக பெற்ற மகளை தாழ்வு கொடுக்கின்ற பாதகளை பாருமையா. பால்வளம் அல்லாத குழந்தையை பார்க்க மாட்டாயப்பா. இரக்கமில்லாத நெஞ்சம், இதயமில்லாத உருவம், பாசமில்லாத தகப்பன் வாழ்ந்து வருகிற பாருமையா. என் நிலையை பாருமையா. உத்தேரவடியை உன்னை பெருகெடுத்து விட்டு எந்த முகத்தோடு அரவணைத்து சொல்லப் போகின்றேன். 10 மாதம் பெற்றிருந்த தாயின் குழந்தைக்கு கேட்டால் என்ன வார்த்தை கூறப் போகின்றேன் அப்பா? என்ன வார்த்தை கூறப் போகின்றேன்? பாரு பாரு அன்பு கணக்கிலது பாதுகளும் கல்லு எல் பாதமுள்ளார் ஆசாத்தி மாணிக்கத்தோ பார்த்துக் கொள்கிறோம். நாங்கள் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? குழந்தை தடுமாறிக்கலாம். பெற்ற மனம் புத்தி, பெண்ணை மனம் கல்லென்று சொல்லுவார்கள். குழந்தை எந்தொரு நாளாவதும் இக்குழந்தை கண்ணில் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு 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 முறை என் கண்ணில் காட்டுவாய செட்டியாரை, ஒரு முறை கண்ணில் காட்டுவாயா? மன்னா, தாங்கள் எப்பொழுதுமே நான் என்னுடைய இல்லத்திற்கு வந்து தாங்களுடைய குழந்தையை பார்க்கலாம். ஆனால் எப்பொழுதுமே இந்த குழந்தை தாங்களுடைய குழந்தை என்று எக்காலத்தை முன்னிட்டு சொல்லக்கூடாது. சரியா? ஆஹா, காசிநாதா, கங்காதரா, விதியின் கட்டளைப்படி ஒருவனுக்கு படித்தானாக வேண்டும் என்றால்
மாற்றி அமைக்க முடியாது. வருகை எடுத்துட்டேறி அரவணைக்கு சென்று வருகிறேன். பத்திரமா ஆகட்டும் அண்ணா. கண்ணே துளசி, சுவாமி மஞ்சள் என்றென்றும் நிலையானது, நாளுமே கரையாதது. மஞ்சள் என்றென்றும் நிலையானது, மழை வந்தாலுமே கரையாதது. என் வீட்டில் என்றும் மழை போனது, என் நெஞ்சம் மலையானது. அழகே கண்ணே உறவுகள் நீ, கண்ணே துளசி. சுவாமி சாமி படைக்க என்ன சொன்னார்? குழந்தைக்கு பேர் நாம கூட சூட்டவில்லை என்று. ஆகவே நாம் இருவரும் ஆலயம் சென்று நம்முடைய குழந்தைக்கு பேர் நாம் சொல்லுவோமா? செல்வோமா?